ஈவென்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே கில்ல செட் பண்ண பாக்குமா இந்த அடி ஆகுது விபிடிஎஸ் வாய்ப்பு இருக்கா சாய் இறங்கிட்டான் யார் எடுத்து ஓடுவாங்க சாய் குடிச்சு டிஃபெண்டிங்க போட போகுது எந்த அணி ஐயோ ஜேபிடிஎஸ் வேலுபிடிஎஸ் டிபிடிஎஸ் லாஸ்ட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் எஸ்ஆர்பிடிஎஸ் ஒரே கலவரமா இருக்கு எந்த டீம் அடிக்க போகுது தெரியல டொட்டோ அகால மரணம் டொட்டோ கத்தியே ஊத்தி கொண்டுட்டு இருக்காங்க 1 HP அகால மரணம் டொட்டோ சுட்டி நாக் அவுட் மெடிசன் போயிட்டு இருக்கான் கண்ணை வச்சிட்டு டிரைவர்ஸ் டீம்ல போடு 20 டீம்மே வந்து பார்த்தா இப்போதைக்கு இங்க தான் இறங்கி இருக்கு போடு மெடிசன் சுத்தி வச்சு அட்டெண்ட் அடிக்கறான்டா 4 கில் சுத்தி வச்சு 5வது கில் 5 யார் அப்படினா ராஜி கிட்ட மாட்டிக்கிட்டா சுத்தி வச்சு தொரத்திடுறா ராஜிகா பங்கு மட்டதா இருக்கு டோரா நாக் அவுட் நம்ம சாஜே ஐயோ பிரியாணி வாயிலே அதுதான் பாத்துட்டு இருந்தேன் வெரியா ரெடியா வந்துறானுங்க ராண்ட்ரிக் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கான் நியூஸ் ராண்ட்ரிக் அகலா வரணும் நியூஸ் போஜி உயிரை காப்பாத்தி ஓடிட்டு ப்ரோ எல்லாம் ஓகே பட் டிபிடிஎஸ் என்ன ப்ரோ ஃபார்ம் பண்ணிச்சு ப்ரோ உங்கள்ட்ட தான் அவங்க முன்னாடி தான் ப்ரோ கேட்டேன் அவங்க கிட்ட டீம் சேஞ்சஸ் வேணுமாடா அப்படின்னு சேம் டீம் சொல்லிட்டான் ப்ரோ அவன் எந்த டீம் வச்சாலும் ஜெயிப்பான் ப்ரோ உங்களுக்கு தெரியும் ப்ரோ நீ நெவர் கம்ப்ளைண்ட் எந்த டீம் இருந்தாலும் அவன் ஜெயிப்பான் ப்ரோ கவலைப்படாதீங்க அவன் ஏதாவது ஒன்று பண்ணுவான் இஸ் ஹேவிங் சம் யூனிக் பவர் மதரப்பி நல்லா இருக்கா தரா ஃபயர் வெயிட் ப்ரோ நல்லா இருக்கு thank you so much for the pink color super chat love you நல்லா வெயிட் ப்ரோ ஐயோ thank you so much for the 1000 rupees super chat நல்லா இருக்கு நீ நல்லா இருக்கறல சுட்டி நாக் அவுட் அகால மரணம் 4 கில் அகால மரணம் எஸ்டிஆர் அணியை பாத்தியா 4 பேர் எப்படி உயிரோட இருக்கானுங்க எஸ்டிஆர் அணியை கட்டுப்படுத்தியாரா எஸ்டிஆர் 2 கில் ஐயோ இந்த ட்ரையூட்ஸ் டீம் ஒரு பக்கத்துல 10 கில் டீம் 9 அத பத்தினா 10 கில் இந்த பக்கத்துல வேற யார் இருக்கா ஐஎஸ்டி கில் லிஸ்ட் ஈவென்ட்ல இன்னும் எந்த அணி உயிரோட இருக்கு இன்னும் 4 பேர் இருக்காங்க இல்ல அத பத்தினா 1 HP நல்லா இருக்கேன்னு கேட்கிறதுக்கே ஒரு 1000 செலவு பண்ற பத்தியா ப்ரோ நீதான் ப்ரோ நல்லவன் சூப்பர் ப்ரோ வேற மாதிரி லவ் யூ ப்ரோ எஸ்ஆர் வீடியோஸ் இங்க ஃபைட் பண்ணிட்டது எஸ்ஆர் கிட்ட இருந்து ஒரு மறுபடியும் இன்னொரு நேடு கனெக்டாவா இல்ல டிஎன்ஆர் டீம் போட்டு அடிச்சிருக்காங்க ஆனா இப்போ வெறும் 2 கில் தான் எடுத்து வச்சிருக்காங்க தானே தலைவன் 1 HP ஓட ஓடிட்டு இருக்கான் ஜேபிடிஎஸ் மறுபடியும் வந்துருச்சு எம்பிடிஎஸ் தாவி வந்துருச்சு சாகோ அகால மரணம் மறுபடியும் ஒரு நேடு மறுபடியும் ஒரு நாக் அவுட் டோரா அகால மரணம் டோரா 1 HP டோரா அகால மரணம் மறுபடியும் கோட் எம்எஸ்ஓபி 2 பேரும் அழுத்துறாங்க எம்பிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா மெடிசன் மட்டும் தான் இருக்கான் மெடிசன் மட்டும் 12 கில் நம்ம ஜேபிடிஎஸ் மெடிசன் பாத்தீங்கன்னா யானை எடுத்துட்டு ஓட்டான் எம்பிடிஎஸ் 11 கில் எம்எஸ்ஓபி 5 கில் கோட் 3 கில் சர்வேயில் 3 கில் ஓ ஆர் யூ சீரியஸ் என்ன இது நடக்குது எஸ்ஆர்பிடிஎஸ்ல பாருங்க எஸ்டிஆர் 5 கில் தன்னந்தனியா டீம் ஆமா எஸ்டிஆர் யாரா கட்டுப்படுத்துங்க எஸ்டிஆர் கட்டுப்படுத்த யாருமே இல்லையா எஸ்டிஆர் கிட்ட அடி வாங்கி எல்லா டீமும் சாவறதுக்கு தான் இருக்காங்களா எஸ்டிஆர் டீம் மட்டும் தான் கெத்தா மத்த டீம் எல்லாம் தப்பையா பொட்டையா மக்களா மறுபடியும் ஜெயிப்பாங்களா சொன்ன உடனே எஸ்டிஆர் நினைச்சாங்க இது கமெண்டேட்டர் கிரஸ்கி கேப்சன் போட்டு புலகறான் கேப்டன் டீம் வேற ஒரு பக்கத்துல அடிச்சிட்டு இருக்கு டோனி இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல வேட்டைய இன்னும் டோனி ஆரம்பிச்சானா அவ்வளவுதான் கைஸ் டோனி இப்பதான் முத கில்லே டோனிக்கு வந்திருக்கு விபிடிஎஸ்லாம் அகால மரணம் அடிச்சு நண்பா டிராகன்ட்ட போயிட்டாங்க கைஸ் நண்பா நீ மறந்துட்டியா அப்படின்னு எம்பிடிஎஸ் 11 கில் எனக்கு தெரிஞ்சு எம்பிடிஎஸ் மேல ஒரு இது இருக்கு காலைல வேற எம்எஸ்ஓபி கூட நல்லா தான் விளாண்டான் இசாவை முடிக்கிறாங்க எம்பிடிஎஸ்கான ஒரு இப்ப எம்எஸ் ஒரே நேரில் 3 பேர் நாக்கு அந்த நேரம் போட்டு எம்எஸ்ஓபி போட்டேன்னு நினைக்கிறேன்.
எம்எஸ்ஓபியா நாக்கு விட்டுருக்காரு. போட்டான் நேரு போட்டு கீழே வந்துட்டான். கிசானி ஏறிட்டு இருக்கு. எம்பிடிஎஸ் காம்போ ஃபைட் எங்க ஜோரோ போய் மட்டும் தான் இருக்கிறான். ஓட அகால மரணம் அடைந்தான். 13 கில்லு 13 கில்லு 13 14 15 எம்எஸ்ஓபி மட்டும் 8 கில்லு. ஓ நோ, இன்னும் 4 பேர் வேற உயிரோட இருக்காங்க. கரெக்ட்டா இந்த ஜோனை யூஸ் பண்ணி ஆவணும். கரெக்ட்டா ஆடிட்டு இருக்கு எம்பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும். இன்னும் 2 டீம் இருக்கு. இன்னும் 2 டீம் இருக்கு. இங்க ஒரு 4 கில்லு, சாரி இங்க ஒரு 3 கில்லு, அங்க ஒரு 3 கில்லு, 6 கில்லு இருக்கு. ஐயோ 20 கில்லு எடுத்துட்டு போக முடியும். இங்க கரெக்டா வந்தாங்கனா 20 கில்லு ஈஸி டு கெட் 20 kills. ஐயோ 21 kills. ஆமா நான் 7 பேர் இருக்காங்கனா இங்க. இல்ல 6 பேர் தான். 3 இவங்க 4. டிஎன்ஆர்ல 4 பேர் இருக்காங்க பாருங்க. ஆமா டிஎன்ஆர் 4. ஆமா 7 போடு 15 7 22 கில் எடுக்க வாய்ப்பு இருக்கா? ஒருத்த நேடு உறானே ஒரு நாக்கு மறுபடியும் கோட் மறுபடியும் ஒரு சர்வேல் நாக் இல்ல எஸ்கேப். கிறுக்கா சாக்கோ மட்டை சாக்கோ கோட் அகால மரணமே அடைச்சிட்டான்டா. டி மரணம் அடைஞ்சான் கோட். மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இழைத்தாங்க. கோட் தவறு இழைச்சான். இந்த பக்கம் எஃப்எல் ரியாஸ் வைட்டி போட பாத்துட்டு இருக்கா. சாக்கோ அவங்க ரஷ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. தாண்டி ஏறிட்டு இருக்க ட்ரையன்ஸ் அணி பயமே இல்லாம வந்து பார்த்தா முன்னாடி ஏறிட்டு இருக்காங்க. கில்லு வேணும் அப்படின்றதுக்காக அவங்கள ஆனா லாங்ல இருந்து ஒரு ஸ்ப்ரே வந்து சாக்கோ மாட்டிக்கிட்டான். மாட்டாக்காய் நகால மரணம். எம்எஸ்ஓபி மட்டும் தான் இருக்கான். ஒரு முக்கியமான இதை விட்டுறாங்களா? விட்டுட்டாங்களா? எம்எஸ்ஓபி அங்க பாரு வெள்ளை செடி கூட வெள்ளையா உட்கார்ந்துருக்கான் எம்எஸ்ஓபி. யாருக்கு தெரியாம என்ன ஒரு அழுத்து ஒரு புழுத்து அப்படின்னு அழுத்திட்டு போறான். எம்எஸ்ஓபி ஓடிக்கொண்டிருக்கான். செடிக்குள்ள படுத்துக்கிட்டு அவனோட ஸ்ட்ராட்டஜி அவனுக்கே திருப்பி போட்டான். கேகேஸ்ல 14 கில் இவனுங்க. எம்பிடஸ் 16 இவனுக்கு 14 போடு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. குட்டூரமா தான் வாண்டான் இவனும். 14 கில்லு. இன்னமும் ஜோன்குள்ள தான் இருக்கு. டிஎன்ஆர் டீம் இருக்கானுங்க. ஒரு பக்கத்துல. ஆனா இது பெரிதும் எதிர்பார்த்த பட் அணி 10 9 கில்லு, விபிடிஎஸ் 9 கில்லு, 7 கில்லோட டிபிடிஎஸ். அதுல 2 பேரும் காணாம போயிட்டாங்க. மத்தபடி வேற யாரு? இவங்க தான் இப்போதைக்கு அதிக கில்லு. எம்பிடிஎஸ் மத்தபடி ஜேபிடிஎஸ் 12 கில்லு, ஜேபிடிஎஸ் 7 கில்லு, எஸ்ஆர்பிடிஎஸ் சீனியர் பிடிஎஸ் 1 கில்லு. மத்தபடி ஐஎஸ்டி கில் சொல்ற மாதிரி யாரும் இல்ல கைஸ். கடைசியில ஜோன் வரும்போது தான் தெரியும் யார் ஐஎஸ் கில்ல இருக்கா. ஐஎஸ் கில் எடுத்திருக்க டீமை உயிரோட வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கேகேஎஸ் லைவ் இவன் டீம்ல இங்கே தான் இறங்கறான்னு நினைக்கிறான். ஆமா இங்கே தான் இறங்கறானுங்க. இறங்கிட்டான். எஃப்எல் ரியாஸ் மேல இறங்கிட்டான். அடிச்சா இங்க ஒரு அடிச்சா அவனுக்கு ஒரு 4 கிலோ அடிச்சா 18 கிலோட போவானுங்க. ஒரு புது அணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் இழைச்சிட்டாங்களோ? அவர் இழைக்கப்பட்டது. டிஎன்ஆர் டீம்ல ஒரு நாக் அவுட். டிஎன்ஆர் வைப்பர் பாட் நாக் அவுட் பண்ணிருக்காங்க. இன்னும் 3 பேர் உயிரோட இன்னும் 7 கில் தான் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 HP ஒரு நாக்கு. கேகேஎஸ் மறுபடியும் ஒரு நாக்கு. முடிச்சுட பாக்குறான். ஐயோ அப்பன்னு பார்த்து புல்லட் இல்ல. அப்படியாவது கில் செக்யூர் பண்ணா 15 கில்லு செக்யூர் பண்ணுவானா? செக்யூர் பண்ண வாய்ப்பு இருக்கா? இவன்டா இங்கே சுட்டுக்கிறான். பேனிக்ல ப்ரோ புல்லட் அந்த கொஞ்சம் பாய்ச்சி விடு ப்ரோ. அவங்க டீம் கவர் பண்றதுக்கு வந்துட்டாங்கடா. வந்துட்டாங்கடா. சில்க் கேம் கூட இத வந்துட்டானே. இவன் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கான். நினைச்சா சுட்டுக்குவான். அம்மா இங்க தூக்கி விட்டான்டா. தூக்கி விட்டாங்க. கேகேஎஸ் லைவ் முன்னாடி போயிட்டு இருக்கான். தவறு இழைக்கப்பட்டதா. ஒரு நாக் அவுட். அகத்து வெறியான ஒரு கவர். இவனுக்கு டிரைவர் டீம் அதிகமா கில் எடுக்கலாம்னு பார்க்கறாங்க இப்பவே இத யூஸ் பண்ணி. சில்க் கேமிங் அவ்வளவுதான். கேகே ஏறி நாக் அவுட். 14 கில். ஐயோ பாவம். கவர் கொடுக்கவே யாரும் இல்ல. ஒரே ஒருத்தன்
17 கில்லு. கேகேஎஸ் லைவ் சுத்தி சுத்தி ஆடிட்டு இருக்கான். 5 கில்லு கேகேஎஸ் லைவ். அவ்வளவுதான் முடிந்தது. போடு துரத்து அடிக்கிறான்டா. 18 கைஸ். 18 வெரி 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 18 கில்லு. விபிடஸ் பெருது எதிர்பார்க்கின்ற சாய்போபி கோஸ்டோபி ஈசாவோபி சுட்டி பிளேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்காக 29 கில் எடுத்து வெறி கொண்ட வேகையா போயிட்டு இருக்காங்க. வர்ற மாதிரி சிங்கட்ரோல் மட்டும்தான் இருக்கான் டிபிடிஎஸ்ல. ரீகால் பண்றான் 3 பேர் வந்துருவாங்க நினைக்கிறேன். ரஷ்கார்டு ஸ்னைப்பு ஹைப்பர் சாண்ட் இந்த டீம் வச்சு ஒரு டிராஃபி அடிக்கிறேன்னு சொன்னான். அடிச்சிருவானா இன்னைக்கு இந்த பொங்கல் டிராஃபி அவன்டா பார்ப்போம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கோடாலிக்காரனான HBTS அநியாயத்துக்கு 3 கில் எடுத்துக்கொண்டு பிளேஸ்மெண்ட் டிராஃபி விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அருமை பெரிதும் பாராட்டப்பட வேண்டிய அணி இது. ஐயோ SXBTS வந்து டோனி போனதுல இருந்து SXBTS சற்று தடுமாறுகிறது. அவங்களுடைய Xavier bro, what are you doing here? அதாவது எனிமி தான் சுட முடியல, பைக் யாரு சுடலாமேன்னு பைக்கை சுட்டுட்டு இருக்காரு நம்ம Xavier bro. Xavier ஜோன் அவுட் போகக்கூடாது Xavier bro. இது ஒரு மாதிரியான ஆட்டம். Xavier bro தன் வாழ்க்கையை நோக்கி போய் கொண்டிருக்காரு. நல்லா விளாண்ட ஒருத்தனையும் புடிங்கிட்டீங்க. எப்படா ஜெயிக்கிறது அப்படின்னு சோகமா போய் பொட்டி பச்சை கலர் பொட்டி ஆயிட்டு வரதுல Xavier bro. இங்க பாரு, இங்க ஒருத்தன் பேண்டேஜ் போட்டு வந்துட்டு இருக்கான். அவ்வளவுதான் அழகா ஒருத்த கார்டு போய் செத்துட்டான். இவன்ட்டா அவ்வளவுதான் இருக்கு. நல்ல வேலை சொல்ல போனா ஐயோ என்னடா எம்பிடிஎஸ் முடிய போறாங்களா? இவங்கள்ட்ட இருந்து நம்ம டோனியை புடுங்க கைஸ். இவங்கள்ட்ட இருந்து டோனியை நம்ம காப்பாத்திருக்கோம். அவ்வளவுதான். அகால எம்பிடிஎஸ் பாருங்கடா, கோட் மட்டும் தான் இருக்கான். ஆமா தன்னதனியா காப்பாத்து. 16 கில் ஒரு நாக்கு. ஓ அழிச்சு விட பாத்து. ஐயோ புட்சப் கேட்ச்சா. பக்கத்துல இருந்த புட்சப் கேட்ச்சா. பக்கத்துல இந்த பக்கத்துல ரீகேல் பண்ணிடுறான்டா அவன். ஐயோ ஹெட்போன் போட மாட்டான் போல. அவனதான் இந்த கேகேஎஸ்ல இவனுங்க தான் 19 கில். ஆமா வந்துட்டாங்க 4 பேர் வந்துட்டானுங்க. அவ்வளவுதான் போடு. அட்டா பாவிங்களா கோட்டு என்னடா இப்படி ஒரு ரீகால் கதறி இருப்பானுங்க. ஐயோ இத்தனைக்கும் கில்லு அதிகமா இருந்ததை விட்டானுங்கடா. இந்த டீம் கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆனது? JBTS 16 கில்லோட வந்து கொண்டிருக்கிறது. டோரா ஓபி அகால மரணம். பங்கோஜோட வீழ்ச்சியின் ஆரம்பமானதா? பங்கோஜ் இத்தனைக்கும் 4 பேருமே JBTSல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி. மெதிஷன் கன்சிஸ்டன்ட், டொட்டோ வார் நாயன், பங்கோஜி ஐஜல் ரேசிங் ஐஜல், டோரா ஓபி டிடிஎம் கலவு என்று தனிதானே அறிவித்தவர்கள். இவ்வளவு பேர் இருந்தும் இவங்களால டிராஃபி ஜெயிக்க முடியல. நான் இணக்கி கொண்டிருக்கிறேன். டிபிடிஎஸ் போறாங்க. ஆமா ட்ரோல் ஆல்ரெடி லிட் கொடுத்திருக்காங்க. ட்ரோலுக்கு யானை 2 யானை, ஒரு யானை கூட 2 யானை. யானை நம்பர் யானை சுத்துறாங்க. சுத்து போட்டுட்டு இருக்காங்க. யானை 2 யானை சுத்திட்டு இருக்கு. போ யானை வந்து ஒரு நேடு போடுறான் பரவா வெரியா சொல்லவா வேணும். சாயோபி ஏசியா நம்பர் 1 வேற. HBTS தாக்குதல் உட்படுது. யானை வருது. HBTS நோக்கி யானை வருது. ஜியூஸ் வருது. மரணம். ராட்ரிக் புது மாப்பிள்ளை வந்து கொண்டிருக்கார். ராட்ரிக் இறங்குகிறார். மெடிசன் வருகிறான். இறங்கி அடிப்பானா? பெரிய யானையில சுத்தி கவர் குத்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஜோர்டன் மட்டும் தான் முடிச்சு அழுத்துறான். ஜோர்டன் அகால மரணம். கோடாலிக்காரன் அகால மரணம். JBTS காரன் 20 கில்லு. பங்கோஜ் 8 கில்லு. ஆனால் பினிஷ் செய்ய முடியவில்லையா? ஐயோ சுட்டு இருந்தா சாய் செத்துருப்பான்.
சுட்டுருந்தா சாய் செத்துருப்பான். நல்லா சுட எஸ்கேப் ஆயிட்டா சாய். 14 கிலோ ஒருவேளை குறைஞ்ச கிலோ வச்சு டிஃபெண்ட் பண்ண போதா விபிடிஎஸ். ஐயோ அதிகமா கில் கண்ணி அடிக்கிறாங்க. 20 கில்ல முடிக்கிறாங்க. அகால மரணம் ரியாஸ், அகால மரணம். கேகேஎஸ் லைவ் பத்தினா சில்க் கேமிங் மட்டும் தான் இருக்கான். சில்க் கேமிங் ஒரே 1 HP அவுட் சைட் ஜோன்ல இருக்கான். அவுட் சைட் ஜோன் அவனா மாட்டிட்டானா. ஒரு சாய் காரை வச்சு உள்ள விளையாடிட்டு இருக்கான் ஜோன உள்ள. அவ்வளவுதான் அகால மரணம். கோஸ்ட் ஆஃப் அகால மரணம் ஆயிடுச்சான். சுட்டி ஜேபிடிஸ் போறான். டூப்ளிகேட் குழந்தைக்கு நடக்கும் போர்ல யார் ஜெயிப்பாங்க? ஒரிஜினலா டூப்ளிகேட்டா ஒரிஜினலா பாப்போம். போடு விபிடிஎஸ் 20 கில். ஐயோ சொன்ன மாதிரி 29 கில் அடிச்சோம்னா தீர்க்க தரிசிடுவாங்க சார். போறோம் அந்த எடுத்தார் வதல் கைஸ். போண்டாவை முடிச்சு விட்டாங்கன்னா 21 கில். இன்னும் ஜேபிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களை டிஃபெண்ட் பண்றதுக்கு எந்த அணியாவது இருக்கான்னு பார்த்தா டிபிடிஎஸ்ல 3 பேர் இருக்காங்க. ஆமா ஜேபிடிஎஸ் இருக்கானே. நரேன் இருக்கானா? நரேன் இருக்கான். ஹேக்கர் நரேன் இருக்கான் கைஸ். ஆகா நரேன் டீம் இருக்கிறது. இன்னும் இவங்க சுட்டி எந்திரிக்கிறான் படுக்கறான் எந்திரிக்கிறான் படுக்கறான் எந்திரிக்கிறான். யாரா ஈஸ்வா தானே. சாய் மறுபடியும் தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு ஒரு கில்லுக்காக 10 தவறு இழைக்க போறாங்களா இல்ல ஜோனை பிடிச்சி ஜோனுக்காக ஆட போறாங்களா? ஒரே ஒரு என்ன நடக்க போறது? விபிடிஎஸ் ஏதோ நடக்குதுப்பா. வந்தாலே வேலு டீம் ஏதோ பிடிஎஸ் சுட்டி வந்தாலே பிடிஎஸ் வேலையை காட்டுறோம் தருவாங்க. 6 கிலோ வேற போறான். சாய் முன்னாடி ஜோனை பிடிவதற்காக சாய் முன்னாடி கார் எடுத்து ரன் ஓவர் பண்ணி கொண்டிருக்கிறான். ஜோனை எடுத்தாங்களா? ஜோனை எடுத்துட்டாங்க. டோல் வந்துட்டான். கிங் காங் நடக்குமா? 21 மீண்டும் விபிடிஎஸ் சாய் தூக்க போகிறதா? ஐஎஸ் கில்ல வச்சு முதல் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்டிங் செகண்ட் மேட்ச் போறாங்க. பாத்துட்டாங்க. மக்கள் ஒரு சொல்ல மாட்டதா. சுட்டி ஒரு பக்கத்துல போட்டு போலக்கறான். சாய் ஒரு பக்கத்துல அடிக்கிறான். ஈசா ஒரு கோட்ரோ ஒரு பக்கத்துல போட்டு அடிச்சிட்டு ஓடு. அடுத்து ஒரு நேடு போட்டு 23 சுட்டி கொடுற 24 போலே போடு 24 போலே போடு சுட்டி வந்துட்டானே முடிஞ்சு போலே. ஐயோ தவறு இல்லஸ்டான் சுட்டி ஒரு முக்கியமான ஆட்டக்காரனை விட்டாங்களா? சுட்டி இல்ல ரிவைவ் பண்றாங்க. கோச் நேடு போடுறானே. அவ்வளவுதான் நாக் அவுட். டொட்டோ போடல ஒரு நாக் அவுட். சாய் காப்பாத்தணும். சாய் மிக தவறு இழைத்தான். ஈஸ்வா இப்ப சுட்டியை காப்பாத்தணும். மிகப்பெரிய ஒரு தவறு இழைத்தாங்க. மிகப்பெரிய ஒரு பின்னாடி மாஃபியாஸ் போயிட்டு வேற இருக்கான். அது தெரியல உனக்கு. மாஃபியாஸ் போயிட்டு முடிஞ்சிருச்சு. ஐயோ ஜீவன்ல முடிச்சவர தூக்கணும் இப்போ. போச்சு மட்டும் தான் இருக்காரு. கோஸ் ப்ரோ மட்டும் தான் தூக்கி ஜேபிடிஎஸ் காரா உடைச்சிட்டானா. 23 கில் ஜேபிடிஎஸ் காரா. வாவ் இதாவாடா. இது தொட்ட ஒரு ஸ்ப்ரே. பங்கோஜி 9 கில். 23 கில். இன்னமும் உயிரோட்டாங்க. இவனை காப்பாத்தணும். எப்படியே காப்பாத்தனா? கோஸ்ட மட்டும் ஈஸ்வா காப்பாத்தினா வெறியா இருக்கும். காப்பாத்தணும். இங்க சண்டைக்கு தான் போயிட்டு இருக்கு. ஈஸ்வா ஆனா இன்னும் பொறுமையா இருக்கான். ஈஸ்வா இன்னும் எதுவும் பண்ண மாட்டேன்றான். ஈஸ்வா இஸ் நாட் ட்ரைங் டு சேவ் கோஸ்ட். கோஸ்ட் டோபி வந்து விடுற ஹெல்ப் மீ ஹெல்ப். ஐயோ ஈஸ்வா காட்டி கொடுத்துட்டா. ஐயோ 14 செகண்ட் தான் இருக்கு. 6 மீட்டர் தான் இருக்கு. ஈஸ்வா கிட்ட எதுவுமே இல்லையா? ஐயோ நரேன் வேலையை காட்டினாண்டா. ஆகார் நரேன் கமிங். இந்த பக்கம் பங்கோஜ் 24 கில்ல. அடிச்சா 28. அடிச்சு 2v4 அடிப்பாங்களா? தெரியலையே. டெல்லி டுவோ வேற நடக்குமா? பங்கோஜி தொட்டோ 4 கில்ல.
பங்கோஜி ஒண்ணா இருக்குல்ல பங்க் வெறியா ஒரு நாக்கு நாக்கு தூக்கிட்டான். பங்கோஜி ஒரு நாக்கு சோழ இல்ல ஐயோ அகால மரணம் பங்கா தொட்ட மட்டும் இருக்கான் மட்டும்தான். வெறியான 2 நாக்கு அடிச்சா ஆனா அந்த பக்கம் படுத்து பாரு ஒரு போடு நிறைய